கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மறுபடியும் ஒரு சிறிய செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல இது அடிக்கடி தியானிக்கக்கூடிய பகுதி. தேவன் பரிசுத்த வேதாகமத்திலே அநேக உவமைகளை கூறியிருக்கிறார். அப்படி சொல்வதற்கு பதிலாக உவமைகளினால் அநேக இடங்களிலே வேதத்தின் மகத்துவங்களை அங்கே பேசி வைத்திருக்கிறார். இதை நாம் அறிவோம். அதிலே ஒரு உவமையை குறித்து இப்பொழுது இந்த இடத்துல பேச போறோம். ஐஸ்வர்யவான் லாசரு உவமையை குறித்து இந்த நேரம் இந்த இடத்துல தியானிக்க போகிறோம். தேவ ஆவியானவர் தாமே நம்முடைய இருதயங்களிலே அசைவாடி இந்த உவமைக்குள் மறைந்திருக்கும் மகத்துவத்தை நமக்கு எடுத்து விளக்கி காண்பிப்பாராக. நமக்கு தெரியும், ஒவ்வொரு உவமையும் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும், பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்தை குறித்தும் நாம் பின்னால் நடைபெற போகிற ஏதோ ஒன்றிற்காக இவ்விதமாக உவமைகளால், அதாவது மறைவாக பேசப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், வேதத்தில் உள்ள எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது என்று முந்தி அறிய வேண்டியது. எவ்வளவு தெளிவாக இந்த இடத்துல இந்த வேத வசனம் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது பார்த்தீர்களா? ஆகவே இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள், பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது அது நேரடியாக என்ன கூறியிருக்கிறதோ அவ்விதமாகவே அதை பெற்றுக்கொண்டு கடந்து சென்று விடுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் யூதேயுள்ள வனாந்திரத்தில் அவனுடைய ஊழிய கட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறுகிறார். தேவ ஆட்டுக்குட்டி என்றவுடன், ஒரு ஆட்டுக்குட்டி என்றவுடன் அவர்கள் சிந்தையில் என்ன வந்திருக்கும்? 4 கால்களால் ஒரு ஆட்டுக்குட்டி வருகிறதோ என்று உற்று நோக்கி பார்த்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆட்டுக்குட்டியுடன் சம்பந்தப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்தார்கள். எந்த ஒரு பலியாக இருந்தாலும் சரி, பாவ நிவாரண பலியாக இருந்தாலும் சரி, குற்ற நிவாரண பலியாக இருந்தாலும் சரி, சமாதான பலியாக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திர பலியாக இருந்தாலும் சொல்லி, அவர்கள் தேவ சமூகத்தில் அவர்கள் வரும்போது ஆட்டுக்குட்டியை அவர்கள் கொண்டு வருகிற ஒரு பிரமாணத்தின் கீழாக இருந்தார்கள். ஆகவே அந்த தீர்க்கதரிசியானவர் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னதும் அவர்கள் அவ்விதமாகத்தான் எண்ணியிருக்க வகையுண்டு. ஆக ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் சுய தோற்றமான பொருளை உடையதல்ல என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நாம் வேதாகமத்திலிருந்து நாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். இப்ப ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் இவைகளை நமக்கு எடுத்து நம்முடைய ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டும். இப்பொழுது இந்த ஐஸ்வர்யவான் லாசர் சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது, ஐஸ்வர்யவான் அவருடைய தோற்றத்தின்படி பார்க்கும்போது அவர் தேவனுடைய மனுஷன், அவர் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர். ஆகவே தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ள வகை உண்டு. ஏனால் உபாகமம் 28ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அந்த அதிகாரத்துல நீ கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு அல்லது கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் எல்லா ஆசீர்வாதமும் உன்னோடு வந்து சேரும், உன்னை வந்து அணுகும் என்று அங்கே தெளிவாக உரைத்து வைக்கப்பட்டுள்ளது.
ஆகவே இன்றைக்கு ஒரு நியாயப்பிரமாண போதகனை எடுத்துக்கொள்வோம், அல்லது பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோம். அவன் இந்த ஐஸ்வர்யவானை பார்க்கும்போது என்ன நினைத்திருப்பான்? தேவனுடைய கற்பனைகளுக்கு ஒழுங்காக கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளை, ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கூறிக்கொள்வார். நமக்கு சந்தேகமே இல்லை. அத புறம்பான தோற்றமான பொருளை நாம் அங்கே எதிர்பார்ப்பதால் அவ்விதமாக எண்ணிக்கொள்கிறோம். அதே வேளை லாசருவை பார்க்கும் என்ன செய்வோம்? அவன் வீட்டு வாசலண்டையில் உட்கார்ந்து அவன் மேஜையில் இருந்து உள்ளும் துணிக்கைகளால் பசி ஆற்ற ஆசையா இருக்கிறான். அவனுடைய பருக்களை நாய் நக்கிற்று. இப்பொழுது நாம் என்ன நினைப்போம்? நியாயப்பிரமாண போதகர்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் சென்று கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லது பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் இவ்விதமான காரியங்கள் உன்னை வந்து பாதிக்கும் என்று கூறிக்கொள்ள வகை உண்டு. இது சுய தோற்றமான ஒரு பொருளை அங்கே நாம் அதோடு இணைத்து பொருத்தி பார்த்து இதன் காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று கூறிக்கொள்கிறோம். இதுல என்ன வித சந்தேகம் உண்டா? இல்லை. ஆகவே நீங்கள் இதுல தரித்திருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் இந்த காரியத்தில் உள்ளே பாருங்க, மறைந்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆனா அந்த நம்ம வேதாமத்தில் வாசித்திருக்கிறோம் என்ன, அந்த தேவனுடைய மனிதனும் அதாவது ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான். காலம் வந்தபோது லாசரும் மரிக்கிறான். இப்போ இது ஓமை அல்லது ஒரு தீர்க்கதரிசனம் எதுவாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். சரியான வார்த்தையை பொருத்தி நீங்கள் தியானிங்கள். மரணத்துக்கு பிற்பாடு அவர்கள் காட்சியிலே கொண்டு வரப்படுகிறார்கள். லாசரு ஆபிரகாமின் மடியிலே போய் சேர்க்கப்படுகிறான். ஐஸ்வர்யானோ நரகத்திலே வேதனைப்படுகிறான். பார்த்தீர்களா? புறம்பான தோற்றத்தில் இந்த உவமையை நம்ம அணுகும் போது தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. இன்று அநேகர் அப்படித்தான். வருஷ வேதாகமத்தை படிக்கும் போது, நான் சிறுவயதிலிருந்தே ஊழியம் செய்து வருகிறேன், நான் சிறுவயதிலிருந்தே கிறிஸ்தவ சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன், எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் கியர் போட்ட மாதிரி இருந்து கொண்டு அந்த காரியங்களை படிப்பதனால் வேதத்தின் காலத்துக்குரிய செய்தியை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் போகிறது. காலத்துக்குரிய செய்தியை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் போகிறது. காலத்தையும் அதன் செய்தியையும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி கூறிக்கொள்வதுண்டு, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? இந்த வார்த்தையை இந்த வசனத்தை அடிக்கடி நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் உங்களுக்கு தெரியும். அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் நீ சமாதானத்துக்குரியவர்களை சிந்தித்தானால் நலமா இருக்கும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் அந்த வசனம், ஏன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது, இஸ்லேம் தேசத்துக்கு, இஸ்லேம் பட்டணத்துக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ஆகவே தேவன் அங்கே கண்ணீரிட்டு அழுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும். ஆனா பாருங்க, அவர்களெல்லாம் நியாயப்பிரமாண போதகர்களாக இருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு தர்க்கம் செய்வதற்கு அவர்கள் வழியை உண்டானது. அவர்கள் நாங்கள் மோசேயுடைய சீஷர்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் நியாயப்பிரமாண மனிதர்களாக காட்சியில் வருகிறார்கள். ஆனால் என்ன நிகழ்ந்தது பார்த்தீங்களா? அதே போலதான் இந்த உவமை புறம்பான தோற்றத்தில் பார்க்கும்போது ஒரு அர்த்தம் கொள்கிறதாக இருக்கிறது. அது
அதன் உள்ளான காரியங்களை பார்க்கும்போது மரணத்துக்கு பிற்பாடு லாசரு ஆபிரகாம் மடியிலே, ஐஸ்வர்யம் நரகத்திலே. சரி, இது ஒரு பக்கம். இதற்குள்ள இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது. இது நம்ம வெளிப்படையாக தெரிந்த காரியங்கள், பேசிய காரியங்கள். ஏன்னா ஓமை குறித்து நாம அது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நம்ம தெரியும், புறம்பான தோற்றத்தின்படி எந்த ஒரு வசனத்தையும் அணுகக்கூடாது தெரியும். ஆனால் இன்று இந்த இடத்துல இருந்து என்ன வசனத்தை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார், என்ன மகத்துவத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் பாருங்க. என்ன மகத்துவம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஐஸ்வர்யம் சுகபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். லாசரு அவன் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளால் பசி ஆற்ற ஆசையா இருக்கிறான். நான் கண்பானவர்களே, இன்றைக்கு அப்படித்தான் சில வினாடிகளில் இந்த செய்தி முடிந்துவிடும். செய்தியின் சாரம்சத்தை பேசி முடித்து விடுவேன். உங்கள் கவனத்தை சிதறவிட வேண்டாம். அபிஷேகத்துக்குள்ளாக இருந்து, ஆவிக்குள்ளாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குள்ளாக வேண்டும். ஆகவே நான் பொதுவாக நாங்கள் அறிந்த சகோதரர் ஒருவருக்கு ஒருவர் பேசும்போது வேதத்தை விவாதிக்கவோ அதை கலந்துரையாடுவது நான் தவிர்ப்பது மிகவும் முக்கியம். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன், அது தவிர்ப்பது மிக முக்கியமாக வைத்துள்ளேன். ஆனால் அபிஷேகத்தோடு பேசும்போது, இடைப்படும் போது தேவன் அதன் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். இதுக்குள்ள என்ன காரியம் மகத்துவம் மறைந்திருக்கிறது, இந்த உண்மையில் என்ன மகத்துவம் மறைந்திருக்கிறது என கண்பானவர்களே, ஒன்றை நீங்கள் கவனிக்கணும். அந்த ஐஸ்வர்யவான் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கு என்ன, அவனுடைய மேஜையிலே அவன் சாப்பிடுகிற ஆகாரம் என்ன? நன்றாக கவனிக்கணும். அவன் மேஜையிலே அவன் சாப்பிடுகிற ஆகாரம் என்ன, அவன் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகள் என்ன? இந்த உவமையிலே அவன் மேஜை ஐஸ்வர்யவான் ஸ்தாபன சபைகளுக்கு அடையாளமாக இருக்கிறான். என்ன சொல்கிறீர்கள்? ஸ்தாபன சபைகளுக்கு அடையாளமாக இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறான், அதற்கு கீழ்ப்படுகிறான். பெரும்பாலான வசனங்கள் அவன் சிதற விடுகிறான், வார்த்தைகளை புறக்கணிக்கிறான். எந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த வார்த்தையை கடைபிடிக்க வேண்டுமோ, அதற்கு பதிலாக அதை புறக்கணித்து அதை சிதற விடுகிறான். யாரு? ஸ்தாபன சபையின் அங்கத்தினர்கள், அதை தலைமை தாங்கி நடத்துகிற ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள்? வேதத்திலே அவர்களுக்கு தகுந்தாற்போல் வசனங்களையும் வேதாம பாகங்களையும் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை சிதற விடுகிறார்கள். காலத்துக்குரிய செய்தியை சிதற விடுகிறார்கள், எஞ்சியுள்ளவர்களை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இந்த சிதற விடுகிறதை எடுத்துக்கொண்டு அதிலே புசித்து பலன் பெற்றுவதற்கு ஆசையாயிருந்த லாசருவை போல மணவாட்டி ஸ்தாபனங்களால் புறக்கணிக்கப்பட்ட வார்த்தையை உட்கொண்டு பலன் அடைகிறாள். நாம் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கவில்லையா? கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே உட்கொண்டேன் என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அதுதான் மணவாட்டின் புறம்பான தோற்றம் மற்றவர்களால் அருவருக்கப்படத்தக்க தோற்றமாக இருந்தது. மற்றவர்களால் வேறொரு வகையில நியாயப்பிரமாணத்தோடு இணைத்து பார்க்கிற தோற்றமாக இருந்தது. அவன் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்திருப்பான், கர்த்தருடைய வார்த்தையை அவன் மறுதளித்திருப்பான். ஆகவே விதமாக அவன் வேதனைப்படுகிறான் என்று எண்ணிக் கொள்ள வகை உண்டு. இன்றைக்கு அப்படித்தான் மணவாட்டி ஸ்தாபன சபைகளால்
புறக்கணிக்கப்படுகிறார். தன்னை சுற்றி இருக்கிறவர்களால் புறக்கணிக்கப்படுகிறாள். ஆனால் அங்கே நடந்த இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. வேதாகமத்தில் உள்ள, மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள எந்த ஒரு தீர்க்கதரிசனமும் சுய தோற்றமான பொருளை விடாதாயிராது என்று முந்தி அறிய வேண்டியது. பெரியமானவர்களே, பார்த்தீர்களா இன்றைக்கு காரியங்கள்? இதிலிருந்து தேவ ஆவியானவர் நமக்கு என்ன ஒரு மகத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் அமைதியாக இருந்து தியானிங்கள். ஸ்தாபன சபைகள் புறக்கணிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் புறக்கணிக்கிற பகுதிதான் உண்மையான மனவாட்டியின் ஆகாரமாக இருக்கிறது. அதன் ஆழங்கள், அதனுடைய விஷயங்கள் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொருவரும் புறக்கணிக்கிறவர்கள். நீ இன்றைக்கு எப்படி இருக்கிறாய்? நீ இன்றைக்கு எப்படி இருக்கிறாய்? இன்னைக்கு எல்லோரும் வேதாகமத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் வேதாகமத்தை படிக்கிறார்கள். எல்லா ஸ்தாபன சபைகளும் தியத்திரா சபையின் காலத்திற்கு பிற்பாடு வெளிவந்த ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம் என்று கூறுவார்கள். மாற்று கருத்து இல்லை. ஆனால் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிவிட்டு போயிட்டார். பரிசேயர் சரிசேயர் என்பவர்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருந்தார்கள். இப்போ அவங்க மைண்ட்ல ஃபுல்லா என்னன்னா புளித்தமான தான் இருந்திருக்கும். ஏனென்றால் அங்கள் புளிப்பில்லாத மாவுனால அப்பம் சுடுகிறது, மாவுகளை அங்கே தேவ சமூகத்தில் கொண்டு வந்து காணிக்க அங்கே பலி சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதாவது சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, அந்த போஜன பலி என்று சொல்லி ஏதோ ஒரு ஒப்படைக்கிற காரியங்கள், தேவ சமூகத்தில் ஒப்படைக்கிற காரியங்கள் இருந்தது. ஆகவே தேவன் அங்கே புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையார்கள் சொன்னோன்னா அப்படி நினைச்சிருப்பாங்க. அது என்ன? பரிசேயர் சரிசேயர்களோட உபதேசமாக இருந்தது. இன்றைக்கு அப்படித்தான் நிறைய பேர் என்ன பரிசுத்த வேதாகமத்துல புளித்தமாவை புசித்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். புளித்தமாவை புசித்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல இன்னைக்கு பாருங்க, புறக்கணிக்கப்பட்ட ஸ்தாபன சபைகளால் புறக்கணிக்கப்பட்ட அந்த துணிக்கைகள் புளித்தமா கிடையாது. அது அந்த புதிய மாவாக இருக்கிறது. ஆனால் ஸ்தாபன சபைகள் சாப்பிடுகிற ஆகாரம் புளித்த மாவின் ஆகாரமாக இருக்கிறது. ஸ்தாபன சபைகள் சொன்ன நாம் தவறாக பொருந்திவிடக்கூடாது. ஏதோ ஒரு கோட்பாட்டுக்கு கீழாக இருக்கிற அந்த ஒரு தனி மனிதனாக கூட இருக்க வகை உண்டு. குழு அல்ல, பெரிய ஒரு ஐக்கியம் அல்ல, பெரிய ஒரு கூட்டத்தை சார்ந்திருப்பது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு கோட்பாட்டிற்கு கீழாக மனித ஞானத்தினால் உருவாக்கப்படுகிற ஏதோ ஒரு கோட்பாட்டுக்கு கீழாக இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் ஸ்தாபனத்தான ஆகிறான். அவன் ஸ்தாபனமே. ஆகவே பாருங்க, அவர்கள் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகள் தான் இன்றைக்கு மனவாட்டியின் ஆகாரம். இதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்கன்னு தெரியாது. நீங்க திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. பாருங்க, அரை நிமிடத்திற்கு குறைவான நேரத்தில் உள்ள காரியங்கள் தான் நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். அந்த நேரம் மாத்திரம் ஆவியான உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். நீங்க ஆவிக்குள்ள இருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு பாருங்க, அதனால இந்த கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருங்கள். இன்னைக்கு பாருங்க, வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாமே இன்னைக்கு பாருங்க, அப்படியே யூதாவிலிருந்து ஒரு மனிதன் பெத்தேலுக்கு வந்து, தேவனுடைய மனுஷன் பெத்தேலுக்கு வர்றாரு. நான் ஏற்கனவே பழைய செய்தியில் கூறியிருக்கிறேன். பெத்தேலுக்கு வர்றாரு. வந்து அவர் யூரோப்பியன் தூபம் காட்டுற பலிபீடத்துல நின்றுட்டு அங்க ஒரு தீர்க்கதரிசனத்தை உரைத்து அது நிறைவேறுகிறது. திரும்பி வர்றாரு. எல்லாம் தெளிவா இருக்கு. அவர் ஊழியத்தை திறமையா அங்க செஞ்சு ஆண்டவர் வழி நடத்தி அதைப்படி செய்து நிறைவேறுது. திருப்பி வர்றாரு. திருப்பி வரும்போது இவன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகின காரணத்தினால அங்க ஒரு சம்பவம் நிகழ்கிறது. தெரியும், அது உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது? கர்த்தர் அவனை அடிக்கிறார், அங்க மறிக்கிறான். அவனும் ஒரு ஊழியக்காரர் எடுத்து அடக்கம் பண்றாரு. இதெல்லாம் அந்த உங்களுக்கு தெரிஞ்சனால வேகமா அப்படி ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். கடைசியில் என்ன சொல்றாரு? நான் மறிக்குமோ இவனுடைய கல்லறை அண்டையில் என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நான் மறிக்கும் போது இவனுடைய கல்லறை அண்டையில் என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ இவர் தேவனுடைய மனுஷன்,
நான் கடந்த செய்தியிலே கூறியிருக்கிறேன், 242ஆம் செய்தியிலே கூறியிருக்கிறேன், நான் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். யார யார கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகிய ஒரு மனிதனை கூறி அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அங்க என்ன சொல்லியிருப்பேன், அவன் கட்டினது வந்து போகும், அவனோ ரட்சிக்கப்படுவான். அவன் மாம்சத்தின் அழிவுக்காக அவனுடைய ஆத்மா கடைசி நாட்கள் ரட்சிக்கப்படும்படி சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இங்கேயும் இந்த எரேபியாம் பீடத்தண்டையில வந்து தீர்சனம் உரைத்து கொண்டு போன அந்த வாலிப தீர்க்கதரிசி அங்கே மாம்சத்தின் அழிவுக்காக அங்க சிங்கத்திட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டான். அதனால அந்த வயதான தீர்க்கதரிசி அவனை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு, நான் மறிக்கும் போது இவனை என்னை அங்க அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அங்கே பாருங்க நிகழ்ந்தது என்ன, அவன் சரீர மரணத்துக்காக அங்க ஒப்பு கொடுக்கப்படுகிறான். பாதையை விட்டு விலகும் போது, பாதை என்ற வார்த்தையை விட்டு விலகும் போது சரீர மரணம் அவனுக்கு நிகழ்கிறது. இது அந்த கடந்த பதிவுல நான் அநேக பதிவுகளுக்கு முன்பாக கூடியிருப்பேன். ஆனால் இப்பொழுது இதற்கொத்த தியானமும் கடந்த 12 செய்திக்கு முன்பால் கூறியிருக்கிறேன். பாருங்க, இது போன்ற செய்தியை கேட்க விரும்பினால் நீங்கள் கமெண்ட்ஸ் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். என்னுடைய மொபைல் நம்பரை சேவ் பண்ணி லிங்கை டச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம். பணம் சம்பாதிக்கணுக்கு இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை. இல்லை என்றால் என்னை அணுகினால் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்தி நான் அனுப்பி வைப்பேன். காணிக்கை என்ற சமாச்சாரமோ இல்லை வேறு எந்த ஒரு ஐக்கியத்தில் ஒரு தொடர்பை எடுத்துக்கொள்ள மாட்டேன். என்னால் பலியையும் காணிக்கையும் தேவன் ஒளிய பண்ணி விட்டார். இன்றைக்கு பாருங்க, பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. அதில் நிறைய காரியங்கள் உண்டு. இந்த சிறியல் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற வசனமும் இருக்கிறது. ஆகவே தேவ ஆவியானோட வழிநடத்தல் மட்டும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் நான் நிச்சயமா பதில் போட மாட்டேன். சமீபத்தில் ஒரு சகோதரன் என்னை இப்ப கேட்டார், நீங்கள் விதமாக செய்தியை பிரசங்கிக்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் அவருக்கு அது விளக்கம் கொடுத்தேன். நீங்கள் செய்தியை படியுங்கள், செய்தி கேளுங்கள் என்று சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். என்றால் இன்றைக்கு விவாதத்தின் கீழாக தேவனுடைய காரியத்தை நம்ம முடிவு கொண்டு வர முடியாது, நமக்கு தெரியும். மற்றும் ஒரு பதில் சந்திப்போம். ஆமென். God bless you, God bless you, God bless you, God bless you.